இப்போ எதுக்கு இந்த ஷாட்டு? இப்போது அடுத்த சம்மந்தம் இல்லாமல் வர இந்த கார் வச்ச ஷாட்டு, இதுக்கு வச்சு சம்மந்தமே இல்லாத ஒன்றும் வர 2-3 ஷாட்டு. எதுக்குலாம் இந்த ஷாட்டில் நான் காட்டுறேன் எனக்கே தெரில. இந்த பீரோல் வைக்கலான்னு சொல்லி இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம், ஆனால் அது எங்கேயும் வைக்க முடியல. இந்த படத்துக்கு இன்ட்ரோ வைக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு என்ன இன்ட்ரோ வைக்கிறதுன்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. சரி, அதனால் இருக்கிற பீரோலாம் போட்டு அப்படியே ஒரு இன்ட்ரோவாக கொடுத்துரும். இது என்ன கதைனா, பசங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்ட்டு வர காட்சிகளில் பார்க்கலாம். எப்பா ப்ராஜெக்ட் நீங்கள் 3 பேர் என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்க? மச்சான் இந்த ரெடி ஆகிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி 40 தொலைச்சா. மதியம் சொல்லி கஷ்டப்பட்டு தெரு தெரிஞ்சா. எமோஷ்னலாக ஹார்டிங்காக அவளுக்கு பாடம் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறேன்? மதியோட பேர் ஓகேவா? உந்துடா. இந்த ஸ்கிரிப்ட் எப்போது ஆரம்பிச்சு தெரியுமா? 2021 ஏப்ரல். கோவிட் செகண்ட் வேவ். எனக்கு கோவிட் வந்துருச்சு. 21 டேஸ் லாக்டவுனில் உட்காந்துருந்தேன். அப்போ நைட் கண் முடிச்சு தூக்கம் கட் பண்ணி கன்ஸ் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் பேசி எழுதிட்டே இருப்பேன். சரி, உங்கள் கான்செப்ட்? மச்சான் ஸ்டைலாக மாஸா எம்போவர்டா அட்லியா நம்ம மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்டா. சாரே, உங்களுக்கு என்ன கான்செப்ட்? பிளாங்க்னு ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கேன். பாரா, என்ன கான்செப்ட்னு சொல்லு. பிளாங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் யோசிச்சு எடுக்கலான் இருக்கேன். சூப்பர்ரா, படம் பேர் பிளாங்க் வச்சிரு. அப்படியே ஊற்று அந்த கண்ணாடியை நோட் பண்ணிங்கன்னா மனிஷ் பக்கத்தில் நின்றுட்டு நான் ஹாய் சொல்லுவேன் பாருங்களா. ஹலோ, காலுக்கு ஒரு ஆங்கிள். മച്ചാ ഉങ്ങൾ 2 പേരുടെ ഷോർട്ട് ഫിലിം കോൺസെപ്റ്റ്? എൻ്റെ കോൺസെപ്റ്റോ? മൈ കോൺസെപ്റ്റ് ഈസ് ഒരു പെൺകുട്ടി ഇങ്ങനെ വടയും ചായ ഇങ്ങനെ കടിക്കുന്നു കുടിക്കുന്നു. പെട്ടെന്ന് അവൾ വീട്ടിലോട്ട് ഓടുന്നു. ഇന്ന് ഓട്ടോ സീനാൽ ഇങ്ങനെ ലൈറ്റിംഗ് പറഞ്ഞാൽ ലീവ്സ് ഫോളിങ്, അവൾ ഇങ്ങനെ സ്വെറ്റ് ചെയ്തിട്ട് ഓടി 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 വീട്ടിൽ പോകുമ്പോൾ ഇതൊരു എൻ്റെ സസ്പെൻസ് പോയിന്റാണ്. വീട്ടിൽ പോകുമ്പോൾ ആ ഡാർക്ക് നോൺ ലൈറ്റിംഗ് കൊണ്ട് ക്രിസ്റ്റഫർ നോളൻ ടൈപ്പ് ഒരു 360 അടിച്ച് നേരെ വയറിളക്കം കാരണം ടോയ്ലറ്റ് പോകുന്നു. അതാണ് അവളുടെ മനോഭാവം, ആ എക്സ്പ്രഷൻ എല്ലാം ക്യാപ്ചർ ചെയ്തിട്ടാണ് ഞാൻ അവളുടെ തന്നെ. സൂപ്പറാ, ഇത് വെച്ച് ഫീച്ചർ ഫിലിം എടുക്കலாமே. ഫീച്ചർ ഫിലിം എടുക്കാല്ലേ? சரி, உங்க கான்செப்ட்? மச்சான் என்னடா, நான் ஒரு பொண்ணு போற கஷ்டத்தை பத்தி சுத்தி வாய்ஸ் ஓவர்லாம் வச்சு ஒரு 360 ஷாட்லாம் எடுத்து சொல்ல போறேன்டா. அவ்வளவுதான்டா. சார் ஸ்கிரிப்டில் பேரன்பை பார்க்காம லாஜிக் பார்க்குறாரு. அவர் பார்த்துருப்பாரா ஜோசப் கேம்லியோட ஹீரோஸ் ஜேர்னஸ் பற்றி, அவர் பார்த்துருப்பாரா குரோசாரோட 7 சாமுராய். உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. எடா, ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிட்டியா? ப்ரப்போஸ் கூட பண்ணிடலாம்டா, ஆனால் அந்த ப்ரப்போசல் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா, என்னத்தை ப்ரொபோசல் பண்ண? என்ன ஆச்சு? மொதல் ப்ரப்போசல் அப்புறம் ப்ரப்போசல் பண்ணேன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி, ப்ரப்போஸ் பண்ணுறதை வச்சு ஒரு ப்ரப்போசல் பண்ணேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு பையன் 4 பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான், அதான் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரப்போசல் பண்ணி எடுத்துகிட்டு வான்றாரு. இப்போ எதுக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீன்னா? டெக்ஸ்ட்டில் அடுத்த சாப்டர்னு போட்டு அப்படின்னு சொல்லணும்னு இருந்தோம், அப்படின்னு போடலாம். ஐயோ, இப்போல்லாம் சொன்னோம் ஒன்றும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பசங்க ப்ராஜெக்ட் எடுத்தாங்களே, அதை வச்சு நான் ப்ராஜெக்ட் எடுத்தல. அது இப்போ நான் சார்கிட்ட ரஃப் கட்டுன்னு சொல்லி காட்ட போகிறேன். சார். என்னப்பா? ரஃப் கட் சார். காமே, உட்காரு. ப்ளே பண்ண. என்னது இது? மாக்கு
மாக்யூமெண்ட். மாக்யூமெண்ட்ரி ப்ளே பண்ணு. இது மாக்யூமெண்ட்ரியாடா இது? வேர் ஃபன்னி? உன் ஸ்கிரிப்டை கொடு. ஸ்கிரிப்ட் ஒரு பின் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சு எடுத்துட்டு வரணும் கூட அறிவில்லை உனக்கு. ப்ளே பண்ணு. ஃபார்வர்ட் போ. ஏண்டா ஸ்கிரிப்ட்ல ஒன்று இருக்கு, அங்க வேற ஏதோ வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. என்னதுடா இது? ஃபுல்லா மாத்தி எடுத்துட்டு வா போ. லேப்டாப்பை தூக்கி வீசிடுவேன். எல்லாம் எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உனக்கு கன்ஃபார்ம் அரியறா போ. ப்ரோ காலேஜ்லாம் முடிய போகுது, ஜாலி தான். உமன் வெட்டியாக தானே இருக்கு, அங்கே அந்த கேமரா வந்து. மாக்குமெண்ட்ரி தவிர வேறு எதுவுமே தெரியாதாடா உனக்கு? எடுத்து அது மட்டும்தான் எடுப்பியா? ஆமாம், என்னோட படத்துக்கு 2 ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர்றேன். அதில் 4 ஏடி, அந்த 4 ஏடியோ 2 லேடி ஆன எப்படி பாடம் எடுக்க முடியும்? நம்மளாம் சேர்ந்து அரியர் வைக்கக்கூடாது. உன் கூட சேர்ந்தால எனக்கு அரியர் ஆயிடுச்சுடா. படத்துக்கு ப்ராப்பராக வாங்கினேன்டா. இதில் செம் அவுட் வேறு. டேய் செல்வா சார் வச்சு படம். இப்போ நீங்கள் இந்த பார்த்த இந்த குறும்படத்தில் அங்கங்கே ஃப்ரேமில் ப்ளீச்சு, லைட்டிங் சரி இல்லாமல் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷராக நிறைய இடத்துல. அது மட்டும் இல்லாமல் மெயின் சப்ஜெக்ட் மேலேயே கொஞ்சம் பிளராக அது மாதிரிலாம் நோட் பண்ணியிருக்கீங்க. அது ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்டான இம்பர்ஃபெக்டான படம். நன்றி. That's right, come on. Ha, we be up in the club. It's a beautiful day.